அழகா யமுனையை அடுத்த ஒரு மடு இருந்தது. அந்த மடுவுல காளின்னு ஒரு நாகம் இருந்தா. அந்த நாகத்தை அடக்கிறதுக்காக பகவான் கிளம்பினான். பகவானே யாரு அப்படின்னா அவனே அமிர்தமயமானவன். அமிர்தம் பட்ட கதம்ப விருட்சத்துல ஏறி நின்று அதிலிருந்து குதிச்சான் அப்படின்னு தம் சண்ட வேக அப்படின்னு ஆரம்பிச்சு தினமும் கதை வேற விஷயம். மதிம் சதிம் எச்சதி வாசுதேவே. அந்த இடத்துல நீ உட்கார்ந்துட்டே இருந்தா போறோம். எந்த இடத்துல தினமும் எங்க கிராமிய கதை இல்லாம பகவானுடைய குணங்களானதும் பாடப்படுறதோ சொல்லப்படுறதோ பேசப்படுறதோ பூஜை பண்ணப்படுறதோ அந்த இடத்துல போயிடு. அதுதான் உனக்கு பக்தியை கொடுக்கறதுக்கான நல்ல இடம். அங்க இருக்க 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 உனக்கு நாளுக்கு நாள் பக்தி வளரும். ஏன் தெரியுமா? இன்னொரு ரகசியம் சொல்றார். அங்க யார் கண்ணிலையும் படாம பகவான் நடமாடின்னு இருக்கான். கூடமா சஞ்சாரம் பண்றான்.